அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பல நாட்களாக இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உங்களோடு ஐக்கியப்பட்டு வார்த்தைகளை கேட்பதிலும் உங்களோடு இணைந்து ஜெபிப்பதிலும் எனக்கு மிகுந்த ஒரு சந்தோஷம். கர்த்தரால் உண்டு பண்ணப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ஊழியம். பல இடங்களில் பலர் இருந்தாலும் நாம் எல்லாரும் ஒரே மனமாக ஒரு இடத்துல கூடும்படி ஆண்டவர் நமக்கு இதை உதவி செய்திருக்கிறார். இப்போது இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை தியானிக்க போகிறோம். இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. கடைசி காலத்தை குறித்த, சபையை குறித்த, நம்மை குறித்த ஒரு அற்புதமான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 32வது அதிகாரம் 15வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். கடந்த சில காலங்களுக்கு முன்பு ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் கொடுத்த ஒரு மகிமையான ஒரு வார்த்தை. ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாய் மாறும். அதுக்கு முன்பாக அந்த இடம் எப்படிப்பட்ட ஒரு ஒரு குறிப்பிட்ட இடம், அதாவது இஸ்ரவேல் தேசத்தை குறித்து இந்த தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டுள்ளது. இந்த செழிப்பான நீரூற்றாய் மாறுவதற்கு முன்பாக அந்த நிலம் எப்படிப்பட்டதா இருந்ததா? அதே அதிகாரத்துல முன்பு 12ஆம் வசனத்தை இருந்து வாசிக்கிறேன். செழிப்பான வயல்களின் நிமித்தம் கனிதரும் திராட்சை செடிகளின் நிமித்தமும் மாரடித்து புலம்புவார்கள். என் ஜனத்தினுடைய நிலத்திலும் களிகூர்ந்திருந்த நகரத்திலும் உள்ள சந்தோஷமும் நிறைந்த எல்லா வீடுகளிலும் முட்செரியும் நெரிஞ்சிலும் முளைக்கும். அரண்மனை பாழாக விடப்படும். ஜனம் நிறைந்த நகரம் வெறுமையாகும். மேடும் துருகமும் என்றைக்கும் கெபிகளாகும். அவைகள் காட்டு கழுதைகளும் கழிக்கும் இடமாயும் மந்தைகளுக்கு மேய்ச்சலிடமாகவும் இருக்கும். அதாவது ஒரு தேசம் பாழாய் போய்விடும், அது அழிக்கப்பட்டு விடும். நன்றாக அரண்மனை இருந்த இடத்துல எல்லாம் அது பாழடைந்த மண்டபமாய் மாற்றப்பட்டு விடும். அங்கே தேவையற்ற களைகளும் முட்களும் முளைக்கும் என்று எழுதியிருக்கிறது. எழுதிவிட்டு தான் அடுத்து 15ஆம் வசனத்துல சொல்கிறார், எதுவரை அது அப்படி இருக்குமாம் என்றால், உன்னதத்திலிருந்து ஆவி நம்மேல் ஊற்றப்படும் மட்டும் அப்படி இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை இந்த வசனங்களைப் போலதான் காணப்படுகிறது. இந்த வாழ்க்கையில ஒரு வெறுமை. வனாந்தரம் என்றால் திக்கற்ற ஒரு இடம். எங்கு பார்த்தாலும் மணல் வெளியை தவிர வேற எங்கேயும் பார்க்க முடியாது. அப்படியாக ஏதாவது இருந்தால் கூட அது பாழாய் போனதாகத்தான் இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு 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 அழிவான ஒரு சூழ்நிலை உள்ள இடம்தான் வனாந்தரம். இந்த வனாந்தரம் எப்பொழுது மாற்றப்படும் என்றால், மழை பெய்யும் போது என்று எழுதப்படவில்லை. மழை பெய்யும் போது மாற்றப்படும். ஆனால் அதற்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அதன் பிறகு என்ன நடக்குமாம்? வனாந்தரம் செழிப்பான வயல்வெளி ஆகும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய பேர் ஒரு வெறுமையை அனுபவிக்கிறோம். வனாந்தரத்தை போன்ற ஒரு தனிமை, கைவிடப்பட்ட ஒரு நிலைமை. எனக்கு யாரும் கிடையாது, என்னை ஆதரிப்பவர்களுக்கு யாரும் கிடையாது, அல்லது என்னுடைய வாழ்க்கையை பாழாகி விட்டது, என்னுடைய வாழ்க்கையில எனக்கு எதிர்காலம் என்பது கிடையாது, நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை. அதுதான் வனாந்தரம். ஆகாரை குறித்து நமக்கு தெரியும். அந்த தாயார் வனாந்தரத்திலே தண்ணீர் இல்லாமல் அலைந்து திரிந்து கொண்டிருந்தார்கள். எங்கு பார்த்தாலும் மணல் வெளி. அந்த வெளியிலே அவர்களுக்கு தண்ணீர் கிடையாது. மகன் மரித்து விடுவான் என்பதை நினைத்து நாம் எங்கேயாவது போய் விடுவோம். இந்த மகன் கடைசி நேரத்தில் அவன் உயிர் துடித்து அவனுடைய அவனுடைய சரீரத்தை விட்டு பிரிவதை என்னால் பார்க்க முடியாது என்று சொல்லி தூரத்தில் சென்று அழுது கொண்டிருந்தார்கள். அதுதான் வனாந்திர வாழ்க்கை. இன்னைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கை கூட ஆகாரை போல காணப்படலாம். ஆதரவா இருந்தவர்கள் எல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையில, எல்லாரும் நம்ம ஒதுக்கி தள்ளின நேரத்துல, உதவியற்ற சூழ்நிலையில, தனிமையில, யாரிடத்தில் அழுவது என்ற சூழ்நிலை காணப்படலாம். கர்த்தர் சொல்கிறார், எங்க இருந்தாலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறாராம். எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாராம். அப்ப இன்னைக்கு இந்த வனாந்தர அனுபவம் எவ்வளவு பெரிய ஊழியர்களா இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த அனுபவம் வரும். சில தற்கொலை செய்து கொள்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? இந்த ஒரு வனாந்தரத்தை போன்ற ஒரு சூழ்நிலை. ஆனா கர்த்தர் சொல்கிறார், நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட வருவேன் என்று சொல்கிறார். இந்த வனாந்தர வாழ்க்கை நமக்குள் இருக்கிறது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அனைவருக்கு வனாந்தர வாழ்க்கை.
நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய சபையில, நம்முடைய தேசத்துல, அனைவருடைய வாழ்க்கையில அப்படி பார்க்கிறோம். கர்த்தர் அதை மாற்றுகிறவர். இதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? உன்னதத்திலிருந்து ஆவி நம்மேல் ஊற்றப்படும் மட்டும் நாம் காத்திருந்து ஜெபிக்கணும். உன்னதத்திலிருந்து ஆவி என்பதை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். 24ஆம் அதிகாரத்திலே. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலும் உன்னதத்திலிருந்து பலனை பெற்றுக்கொள்ளும் வரை நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொல்கிறார். இதை குறித்து சகரியாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, பின்மாறி காலத்து மழையை வேண்டிக் கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல்வெளிகளில் அவரவருக்கு பயிர் உண்டாக அவர்களுக்கு மழையை கட்டளையிடுவார். பரலோகத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக்குவதற்கு கர்த்தர் பின்மாறி காலத்து மழையை கர்த்தர் கொடுக்கிறாராம். மழை என்பது ஒரு தேசத்தை செழிப்பாய் மாற்றும். மழை என்பது அந்த பயிர் வகைகள் எல்லாம் முளைக்க செய்யும். இந்த மழை பெய்யும் போது நாம் வளர்த்து கொண்டிருக்கும் பயிர்கள், மரங்கள், செடி கொடிகள் எல்லாம் செழிப்பாக மாறிவிடும். எங்கள் பகுதி ஒரு வறட்சியான ஒரு பகுதி. எங்கு பார்த்தாலும் காய்ந்த நிலங்கள் தான் அதிகமாய் காணப்படும். ஆனால் மழை பெய்து விட்டால் அந்த நிலங்கள் எல்லாம் பசுமையாக மாறும். எல்லா செடிகளும் அது முளைத்து எழும்பிவிடும். ஆண்டவர் கூட அப்படித்தான் சொல்கிறார். உங்கள் வாழ்க்கையில பரலோகத்திலிருந்து அந்த பரிசுத்தாவி என்கிற மழை பெய்ய வேண்டுமா? அப்ப இந்த மழை முதலாவது இந்த சகரியா 10:1 இருக்கிறது. அவரவருக்கு பயிருண்டாகும்படி மழையை கட்டளையிடுவார். முதலாவது நம்முடைய வாழ்க்கைக்கு தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அவர் மழையை கொடுக்கிறாராம். அது எப்படிப்பட்ட மழை தெரியுமா? எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்கிறது, ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஏற்ற காலம் என்றால் கர்த்தர் குறித்த காலம், நம்முடைய தேவை உள்ள காலம். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு நாட்களை நியமித்து வைத்திருக்கிறார். அந்த காலத்துல முடியும் போது அந்த பரலோகத்தின் ஆசீர்வாதம் நமக்கு நேராக இறங்கி வரும். சாராளை குறித்து நமக்கு தெரியும். சாராள் என்கிற தாயார் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாக அவர்கள் இருந்தார்கள். உலகத்தின் ராணி என்று இருந்தவருடைய பெயரை கர்த்தர் ஜாதிகளுக்கு தாய் என்று மாற்றினார். ஆபிரகாமுடைய பெயரை ஜாதிகளுக்கு தகப்பன் என்று கர்த்தர் மாற்றினார். வெளியில எல்லா இடத்திலும் நான் ஜாதிகளுக்கு தாய், ஜாதிகளுக்கு தகப்பன் என்று சொல்கிறார்கள். ஆனா அவருடைய வாழ்க்கையில குழந்தை கிடையாது. ஒரு வனாந்தரத்தை போன்ற ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட சில வேளையில நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கிறோம், ஆண்டவரை நேசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், மற்றவர்களுக்கு சாட்சி சொல்கிறோம். ஆனால் சில வேளையில ஒரு செழிப்பு இல்லாதபடிக்கு ஒரு குறைவான நிலைமை, ஒரு குறைவுபட்ட நிலைமை நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. விசுவாச அறிக்கையெல்லாம் செய்கிறோம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குவார் என்று பல முறை நாம் விசுவாச அறிக்கையிட்டால் கூட இந்த ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் இருந்தது போன்ற ஒரு போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில. காரணம் என்ன தெரியுமா? சில வேளையில் நினைக்கிறோம் ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்கவில்லையோ, என்னை மறந்து விட்டாரோ நினைக்கிறோம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வேதம் சொல்கிறது, குறித்த காலத்திலே, ஏற்ற காலத்திலே அந்த ஆசீர்வாத மழை நமக்கு பெய்யும். கர்த்தர் குறித்த நாட்களிலே. இன்னைக்கு நாம் அவசரப்படுகிறோம். எனக்கு ஒரு மாதத்துக்குள் வேண்டும் அப்படி ஜெபிப்பதில் தவறு கிடையாது. சில வேளையில கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்தி அதை செய்கிறார். ஆனால் கர்த்தர் நமக்கு அநேக நன்மைகளை வைத்திருக்கிறார். அந்த நன்மைகள் எல்லாம் அதினதி நாட்களிலே, அந்தந்த காலத்திலே சரியாய் நேர்த்தியாய் கர்த்தர் செய்வாராம். ஒரு காரியத்தை மனிதன் செய்வதற்கும் தேவன் செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. இன்னைக்கு ஆபிரகாமுடைய சரீரத்துல குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி அவனுக்கு இருந்தது. அது சாராளுக்கு தெரியும். சாராளுடைய கர்ப்பம்தான் செத்து போய்விட்டது. உடனே அந்த தாயார் நினைத்தார்கள், ஆபிரகாம் நன்றாகத்தானே இருக்கிறார், அப்ப நான் ஆகார் மூலம் குழந்தை பெற்றுக்கொண்டால் என்ன என்று சொல்லி ஒரு குறுக்கு வழியை யோசித்தார்கள். காரணம் என்னவென்றால், அந்த நாட்களிலே வாடகை தாய், அதாவது அடிமைகள் நமக்கு இருப்பார்கள் என்றால் அந்த அடிமைகளும் நமக்கு சொந்தம். அந்த அடிமைகள் பெற்றெடுக்கும் குழந்தைகளும் நமக்கு தான் சொந்தம். நம்முடைய வீட்டில் உள்ள ஆடோ அல்லது மாடோ நாயோ குட்டி போட்டால் அந்த குட்டிகளும் நமக்குத்தான் சொந்தம் என்பது போல அடிமைகள் பெற்றெடுக்கும் குழந்தைகளும் எஜமான்களுக்கு தான் சொந்தம். அப்ப இந்த சாராள் நினைக்கிறாங்க, இவள் அடிமை பெண் என்பதனால் அவளுக்கு பிறக்கும் குழந்தையும் எங்களுக்கு தான் சொந்தம். அதே வேளையில இவளை ஆபிரகாமுக்கு மனைவியாக கொடுத்தால் அவளுக்கு மனைவியாக இருந்து குழந்தையை பெற்றுக்கொள்ளும் போது அந்த வகையிலும் அந்த குழந்தை எங்களுக்கு சொந்தமாகிவிடும். அதனால எனக்கு அன்பானவர்கள் ஒரு காரியத்தை யோசித்து பார்க்க வேண்டும்.
என்னதான் ஆபிரகாமின் மனைவியாக ஆகார் மாற்றப்பட்டாலும் அவள் அடிமைதான். இதை ஆண்டவர் அவள் கர்ப்பவதியான உடனே சாராளால் துரத்தப்பட்டு வனாந்திரத்தில் அலைந்து திரியும் போது ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், சாராளின் அடிமை பெண்ணாகி ஆகாரே என்று கர்த்தர் கூப்பிடுகிறார். அவள் உரிமை பூர்ண உரிமைக்குரிய ஒரு பெண் கிடையாது. அதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக எழுதியிருக்கிறார். இந்த அடிமை பெண்ணாகிய ஆகார் அது எகிப்தை குறிக்கிறது. அது ஆஹ் சீனாய் மலையை குறிக்கிறது என்று சொல்லி, ஆனா புதிய ஏற்பாட்டுக்கு நியமமாக சாராளை அவர் குறிப்பிடுகிறார். இப்ப கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்கள் மூலம் கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தார். ஒரு குறுக்கு வழியை தேடினார்கள். கடைசியில உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு வர நாம் இஸ்மேலோரால் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அப்ப இந்த சாராளுக்கு ஆண்டவர் 90 வயதில் தான் குழந்தை கொடுப்பதாக நியமித்திருந்தார். ஆபிரகாமுக்கு 100 வயதாகும் போதுதான் அவருக்கு குழந்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார். காரணம் என்னவென்றால், நீங்களும் நானும் நமக்கு ஒரு உதாரணம் வேண்டும். ஒருவேளை சாராளுக்கு ஈசாக்கு குழந்தை பிறந்தது போல 60 வயதில் குழந்தை பிறந்திருக்கும் என்றால் நம்ம எல்லாம் சாதாரணமா நினைத்திருப்போம். இன்றைக்கு ஒரு ஆணுக்கு 60 வயதில் குழந்தை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ 100 வயதுள்ள ஒரு மனிதன் அவர் தளர்ந்து போன ஒரு சரீரத்தை உடையவராய் இருப்பார். அந்த தாயார் அதை விட மோசமா இருப்பார்கள். அப்ப இவர்களுக்கு குழந்தை பெறுவதற்கு வாய்ப்பு கிடையாது என்று நாம் அறிந்து, இப்படிப்பட்ட முதியவர்களுக்கும் கர்த்தர் குழந்தையை கொடுப்பார் என்றால் என்னுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வார் என்று விசுவாசிப்பதற்காக கர்த்தர் அந்த வயது வரை அவர் காத்திருந்தார். ஏற்ற காலம் வந்தது. சாராளுக்கு ஆண்டவர் குழந்தையை கொடுத்தார். வேதம் சொல்கிறது, அந்த வறண்டு போன நிலத்தை, அந்த வனாந்திரத்தை அவர் செழிப்பாய் மாற்றுகிறாராம். ஒருவேளை நீங்க இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க நினைக்கலாம், இந்த சாராள் வயோதிபத்துல கூன் விழுந்தவளாக ஒரு கோலை கையில் ஊந்தி கொண்டு அந்த குழந்தையை அணைத்துக் கொண்டிருந்திருப்பாள். பற்கள் எல்லாம் விழுந்திருக்கும், கண்கள் குழிய விழுந்து போய் தோல் எல்லாம் சுருக்கம் விழுந்திருக்குமே நினைக்கலாம். அப்படி கிடையாது. அவளுக்கு வயதுதான் 90 ஆகிவிட்டதே தவிர, எங்கள் ஆதியாமத்தின் புத்தகத்தை வாசித்து பார்க்கும்போது அபிமெலேக் என்பவர் பெலிஸ்தருடைய அதிபதி சாராள் மிகுந்த அழகுள்ள பெண் என்று கண்டு அவர்களை திருமணம் செய்து கொள்வதற்காக தன்னுடைய அரண்மனைக்கு கொண்டு போய்விட்டார் என்று எழுதியிருக்கிறது. இது நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குக்கும் உடைய மனைவிகள் வேலைக்காரிகளுக்கு குழந்தை பெறாதபடிக்கு கற்பத்தை அடைத்து விட்டார். இந்த அபிமெலேக்கு 90 வயதான ஒரு முதிர் வயதுள்ள ஒரு தாயாரை என் வாலிப பெண் என்று அவர் நினைத்து கடத்தி கொண்டு போய்விட்டார். நிச்சயமாகவே அந்த தாயார் முதிர் வயதுள்ளவர்களா இருந்தால் அவர் கடத்தி கொண்டு போயிருக்க முடியாது. ராஜாவின் அரண்மனையில அந்த தேசத்துல எந்த பெண் அழகா இருக்கிறாளோ அவளை கொண்டு போய் விடுவார்கள். ராஜாவுக்கு யாரும் தடை சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரியும், ஈசாக்கு கூட முதிர் வயதிலே அபிஷாக் என்கிற ஒரு அழகான பெண்ணைத்தான் திருமணம் செய்தார்கள். அழகுள்ள எல்லா பெண்களையும் ராஜா எடுத்து கொண்டு போவார். அப்படித்தான் சாலமோனுக்கு 1000 மனைவிகள் இருந்தார்கள். இந்த தாயார் ஒருவேளை நினைத்து பார்ப்பேன், அந்த அபிமெலேக்கு பார்த்து சொல்லியிருக்கலாம், ராஜாவே, எனக்கு ஒரு பையன் இருந்தால் உங்களை விட அவனுக்கு வயது அதிகமாக இருந்திருக்கும். ஒருவேளை அபிமெலேக்கு குறைந்த வயதுள்ள ராஜாவா இருந்தால் உன்னை பார்த்த என்னுடைய பேரப்பிள்ளையை போல காணப்படுகிறேன் என்று சொன்னாலும் அந்த அபிமெலேக்கு நம்பி இருக்க மாட்டார். காரணம் என்னவென்றால், சாராள் அழகுள்ள ஒரு பெண்ணாக இருந்தால். இதை குறித்து 103ஆம் சங்கீதத்துல கர்த்தர் சொல்கிறார், அவர் கழுகுக்கு சமானமாய் நம்முடைய வயதை திரும்ப திரும்ப மறுபடியும் பால வயதை போல ஆக்குகிறார். மறுபடியும் இந்த தாயாருக்கு அந்த வனாந்தரத்தை மாற்றி ஒரு செழிப்பான, ஒரு ஆரோக்கியமான, ஒரு பலமுள்ள கற்ப பையை கர்த்தர் கொடுத்தார். பலமுள்ள ஒரு சரியத்தை கர்த்தர் கொடுத்து ஒரு குழந்தை பெருக்கும்படி கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார். அப்ப பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில எது வனாந்தரமாய் காணப்படுகிறதோ கர்த்தர் அதில் தலையிடும் போது அது செழிப்பாய் மாறும், ஆசீர்வாதமாய் மாறும். 107ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே, அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்தரத்தில் அவாந்தர வெளியாக பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இரண்டாவது வனாந்தரம் என்பது வெறுமையை குறிக்கிறது.
அவர் பசியாக இருந்தார்களாம், தாகமாக இருந்தார்களாம், ஆத்துமா தொய்ந்து போய்விட்டது. அது மட்டுமல்ல, அவர்கள் அலைந்து திரிந்தார்கள். ஏன் அலைந்து திரிய வேண்டும்? ஒரு மனிதன் எப்படி அலைந்து திரிவான் தெரியுமா? நாமும் கூட சில வேளையில நாம் தேடினது கிடைக்காவிட்டால் நாம் அலைந்து கொண்டிருப்போம். நாம் விரும்பினது கிடைக்கும் வரை நாம் அலைந்து கொண்டிருப்போம். இது அவங்களுக்கும் கிடைத்தது. அவருடைய தேவைகள் சந்திக்கப்படவில்லை. அவள் பசி எடுக்கிறது, ஆகாரத்துக்கு வழி கிடையாது. தாகம் எடுக்கிறது, தண்ணீர் குடிப்பதற்கு வழி கிடையாது. இன்னைக்கு அப்படித்தான் இல்லையா நம்முடைய வாழ்க்கையில? ஏதோ ஒரு காரியம், நாம் எதிர்பார்த்த காரியங்கள் நடைபெறாமல் சோர்ந்து போகிறோம். அதான் வனாந்திர வாழ்க்கை. கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு வேதத்துல அநேக பரிசுத்தவான்களை குறித்து எழுதியிருக்கிறது. அவர்கள் அலைந்து திரிந்ததை. அவர்கள் அலைந்து திரிந்தார்களாம். இந்த 107ஆம் சங்கீதத்துல அவர்கள் வனாந்தரத்தில் அலைந்து திரியக்கூடிய அந்த சூழ்நிலை அவங்களுக்கு காணப்படுகிறது. யார் அலைந்து திரிந்தார்கள் தெரியுமா? 107ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே, கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலுமிருந்தும் சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்வார் கடவர்கள். அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்தரத்திலே அவாந்தர வழியாகவும் பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை குறித்து வேதம் சொல்கிறது. இது புறஜாதிகளை குறித்து அல்ல. ரட்சிக்கப்பட்டவங்க, ஆண்டோடைய பிள்ளைகள். அவங்க கர்த்தருடைய பிள்ளை தான். அபிஷேகம் பெற்றவங்க தான். ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் தான். ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்துக்கு சொந்தக்காரர்கள் தான். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலும் இந்த வனாந்தரம். ஏன் வனாந்தர வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில? இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வரும்போது அவள் அனுபவித்த ஒரு அனுபவம் தான் இந்த சங்கீதம் 107. அவள் வனாந்தரத்துல கர்த்தர் கொண்டு போனார். ஒருவேளை அது ஒரு செழிப்பான வயல்வெளிகளிலே அவர்களை நடத்தியிருந்தால், அவர்கள் ஆண்டவரை தேடிராமல் சுயமாக சில காரியங்களை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். இப்ப கர்த்தர் அவங்களை வனாந்தரத்திலே கொண்டு போகிறார். அங்க யாருமற்ற ஒரு இடம். எங்கும் மக்கள் கிடையாது. எங்குமே யாரையுமே பார்க்க முடியாது. தண்ணீர் வேண்டுமா? ஆண்டவரைத்தான் நோக்கி பார்க்க வேண்டும். உணவு வேண்டுமா? அதையும் கர்த்தர் தான் செய்ய வேண்டும். நிழல் வேண்டுமா? கர்த்தர் தான் அதை அனுப்ப வேண்டும். இரவில வெளிச்சம் வேண்டுமா? அதையும் கர்த்தர் தான் கொடுக்க வேண்டும். 100% ஆண்டவரை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. நீ நினைக்கலாம், நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஏன் கர்த்தர் என்னை இப்படிப்பட்ட பாடுகளுக்குள் வழி நடத்துகிறார் என்று சொல்லி. ஒன்றும் கிடையாது. நீங்கள் அவரையே சார்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் அந்த வனாந்தர வாழ்க்கையை உங்களுக்கு அனுமதிக்கிறார். இப்போ உதவியற்ற நேரத்துல எல்லா சூழ்நிலைகளும் தோற்று விடும்போது, அப்பொழுதுதான் நம்முடைய ஞான கண்கள் திறந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். கடந்த நாள்ல ஒரு வாரத்துக்கு முன்பாக நான் மிகுந்த பலவீனப்பட்டு விட்டேன். சரீரத்துல மிகுந்த காய்ச்சல். ஒரு கட்டுகளோடு உள்ள ஒரு மனிதனுக்காக ஜெபிக்க போயிருந்தோம். சாயங்காலத்திலே கடுமையான காய்ச்சல். எனக்கு பயம் வந்து விட்டது. ஏனென்றால் உடல்நிலை சரியில்லாவிட்டால் டாக்டர் இடத்தில் போக வேண்டும், அலைய வேண்டும், பணம் செலவழிக்க வேண்டும், வேலைகள் எல்லாம் மெனக்கெட்டு விடும். நான் ஆண்டவரிடத்திலே ஜெபித்தேன். ஜெபிப்பது மட்டுமல்ல, நான் ஜெப விண்ணப்பங்களை சில குழுவுக்கு வாட்ஸ்அப் மூலம் தெரிவித்தேன். தெரிவித்த உடனே ஒரு சிலர் அலைபேசியில என்னோடு கூட தொடர்பு கொண்டார்கள். ஒரு போதகர் இடத்துல தொடர்பு கொண்டு சொன்னார், பாஸ்டர் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொன்னார்கள். இன்னும் அநேகர் எனக்கு வந்து தகவல் அனுப்பினார்கள், ஜெபிக்கிறோம் என்று சொல்லி. ஆனால் அதே வேளையிலே என்னை நேசிக்கிற ஒரு சிலர் அவர்கள் பேசி சொன்னார்கள், உடனே டாக்டரை போய் பாருங்கள். இந்த மருந்தை சாப்பிடுங்கள், அந்த மருந்தை சாப்பிடுங்கள், இதை செய்யுங்கள், அதை செய்யுங்கள் என்று சொல்லி அவள் அநேக ஆலோசனைகளை சொன்னார்கள். நான் உடனே அந்த ஜெப விண்ணப்பத்தை அந்த அந்த குரூப்ல இருந்து எடுத்து விட்டேன். காரணம் என்ன தெரியுமா? நான் அவ்விடத்திலே கேட்டது ஜெப உதவி. ஆண்டவர் அற்புதத்தை செய்ய வேண்டும், கர்த்தர் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி எல்லாரையும் ஜெபியுங்கள் என்று சொன்னார். இவர்கள் ஜெபிப்பதை தவிர வேற எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருந்தார்கள். இப்போ வனாந்தரம் நம்ம உதவியற்ற நிலைமையில நம்முடைய இப்ப பாருங்க, டாக்டர் இருக்கிறார், நம்முடைய கையில பணம் இருக்குன்னு சொன்ன உடனே எல்லாரும் ஆண்டவரை தேட மறந்துவிட்டு வைத்தியத்தை தேட ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் ஒரு நடுக்காட்டிலே, வனாந்தரத்திலே, பாலைவனத்திலே வைத்தியர் இருக்க மாட்டார். தண்ணீர் இருக்காது. அங்க நம்முடைய எல்லா பலனும் ஞானம் முழுகி போய்விடும். அன்றைக்கு கர்த்தரை மட்டும்தான் நம்ம சார்ந்திருக்க முடியும். இன்னைக்கு மருத்துவர்கள் கைவிட்டு விட்டால் மருத்துவமனைக்கு செல்கிறார்கள், எல்லா வைத்தியங்களையும் பார்க்கிறார்கள். மருத்துவர் கைவிட்டு விட்டால் அதன் பிறகு ஆலயத்திலே வந்து முழங்கால் படியிடுவார்கள். ஆண்டவர் அதற்கு விடுதலை கொடுக்க வேண்டும், அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று ஜெபிப்பார்கள். கர்த்தர், அதுதான் உங்களுக்கு வனாந்தர வாழ்க்கை.
உதவியற்ற நிலைமை. அப்படிப்பட்ட சூழ்நிலையை அனுமதிக்கிறார். உங்களை கைவிடுவதற்காக அல்ல, அந்த நேரத்துல நீங்கள் கர்த்தரை இன்னும் அதிகமாய் பிடித்துக் கொள்வதற்காக. அப்ப இந்த சங்கீதம் 107ஆம் சங்கீதத்துல பார்த்தோம், பசியாக, தாகமாக, ஆத்துமா தோய்ந்ததாக அலைந்து திரிந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. அடுத்து நிறைய வசனங்களை பார்க்கிறோம் இடையில. இப்போ அதிலே 33வது வசனங்களை நான் வாசிக்கிறேன். 33ல இருந்து, அவர் ஆறுகளை அவாந்தர வழியாகவும் நீரூற்றை வறண்ட ஸ்தலமாகவும் குடிகளுடைய பொல்லாப்பு நிமித்தம் செழிப்பான தேசத்தை உவர் நிலமாகவும் மாற்றுகிறார். இது பழைய சூழ்நிலை. 35ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது, இப்பொழுது அவர் என்ன செய்கிறாராம்? இந்த வனாந்தர வாழ்க்கை, இந்த உபத்திரம் நமக்கு நிரந்தரம் கிடையாது. அவர் என்ன செய்கிறார்? அவாந்தர வழியை தண்ணீர் தடாகமாய் மாற்றுகிறார். அது மட்டுமல்ல, வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாய் மாற்றுகிறார். எப்படி அற்புதமான காரியம் பாருங்க. எது வறண்ட நிலமாய் இருந்ததோ அதை கர்த்தர் நீரூற்றுகளாய் மாற்றுகிறாராம். நீரூற்று என்று சொன்னால் என்ன? தடாகத்துக்கும் நீரூற்றுக்கும் வித்தியாசம் இருக்கு. தடாகம் என்பது ஒரு குளத்தை போன்றது. ஒரு இடத்துல அந்த தண்ணீர் தேங்கி நிற்கும், அதுக்கு தடாகம் என்று பெயர். நீரூற்று என்பதை தேக்கி வைக்க முடியாது. நீங்கள் எவ்வளவு தேக்கி வைத்தாலும் அது நீரூற்று சுரந்து சுரந்து அதை தாண்டி அது ஓடிக்கொண்டு இருக்கும். எத்தனை அணைகளை கட்டினாலும் அது அந்த அணைகளை நிரப்பி தாண்டி போய்கொண்டு இருக்கும். அது எதை குறிக்கிறது என்றால், நாம் நம்முடைய வாழ்க்கை மட்டும் செழிப்பாய் மாறுவதல்ல, நாம் தடாகத்தை போல கத்த மாற்றுவார். நாம் செழிப்பாய் இருப்போம் என்பது மட்டுமல்ல, நீரூற்றை போல நாம் பாய்ந்து சென்று மற்றவர்களை நாம் செழிப்பாய் மாற்றுவோமாம். அதை குறித்து 36வது வசனத்திலே எழுதியிருக்கிறது, பசித்தவர்களை அங்கே குடியேற்றுகிறார். அங்கே அவர்கள் குடியிருக்கிறார்கள். பசித்தவர்கள் நம்மிடத்துல வருவார்கள். பசியோடு இருப்பவர்கள் இடத்துல வருவார்கள். நாம் அவர்களுக்கு உதவி செய்வோம். பாருங்க, ஒரு காலத்துல நாம் வனாந்திர வாழ்க்கையில நடந்தோம். இப்போது வனாந்திர வாழ்க்கையில இருக்கிற மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்கிறோம். அதற்காகத்தான் இந்த பயிற்சியை கர்த்தர் கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு ஒரு சிலர் நினைக்கலாம், ஏன் நான் பொருளாதாரத்துல ஒரு வனாந்திர வாழ்க்கையை நான் அனுபவிக்கிறேன். சில பலவீனமா இருக்கவங்க சொல்லலாம், சரீரத்துல நான் வனாந்திரத்தை அனுபவிக்கிறேன். எவ்வளவு காலங்கள் இந்த போராட்டம் எனக்கு இருக்கிறது. சில படிப்புல சொல்லலாம், என்னுடைய படிப்புல கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இல்லை, செழிப்பு கிடையாது. குடும்ப வாழ்க்கை அப்படி இருக்கிறது, பட்டு போய் விட்டது, வனாந்தரத்தை போல காணப்படுகிறது, நிம்மதி கிடையாது, சந்தோஷம் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவர் அவாந்தர வழியை தண்ணீர் தடாகமாய் மாற்றுகிறார். அது வருவதற்கு என்ன செய்யணுமா வேண்டுமாம் தெரியுமா? பரலோகத்தை நோக்கி பார்க்க வேண்டுமா. இஸ்ரேல் தேசத்தை கர்த்தர் உருவாக்கும் போது சொன்னார், எகிப்து தேசத்தின் விவசாயம் ஆற்றை சார்ந்திருந்தது, நதியை சார்ந்திருந்தது. இப்ப நதியிலிருந்து கால்வாய் வெட்டி கொண்டு வருவார்கள், இங்கு வயல்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுவார்கள். அவளுக்கு தண்ணீர் பஞ்சம் கிடையாது. ஆனா இஸ்ரேல் ஜனத்துல ஆறுகள் கிடையாது. அது மலை தேசம். இங்கே பள்ளத்தாக்குல தான் ஆறுகள் ஓடும், மேலே ஆறுகள் வர முடியாது. அவர்களுக்கு தண்ணீருக்கு என்ன செய்ய என்று சொல்லும்போது கர்த்தர் சொல்லுகிறார், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். எகிப்திலே அவர்கள் தரையிலேயே தண்ணீரை பெற்றுக் கொள்வார்கள். ஆனால் இஸ்ரவேலில் அப்படி அல்ல, பரலோகத்தின் தேவனை தான் நோக்கி பார்க்க வேண்டும். அவர் கொடுத்தால்தான் மழை. அவர்தான் சொல்கிறார், நான் உனக்கு முன்மாரியும் கொடுப்பேன், பின்மாரியும் கொடுப்பேன். உங்கள் துக்கங்கள் கவலைகள் எல்லாம் விட்டு விடுங்க. ஆண்டவர் சொல்கிறார், நிச்சயமாக ஒரு முடிவுண்டு, நிச்சயமாகவே உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்க. அவர் உங்கள் வாழ்க்கையின் வனாந்தரத்தை மாற்றி உங்களை செழிப்பாய் மாற்றுவார். உங்களை செழிப்பாய் மாற்றுவது மட்டுமல்ல, நீங்கள் மற்றவருடைய வாழ்க்கையும் செழிப்பாய் மாற்றும்படி நீரூற்றுகளாக கர்த்தர் உங்களை மாற பண்ணுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்தின் தேவனே, இப்போதும் உடைய வார்த்தையை நாங்கள் தியானித்தோம். வனாந்தரத்தை நீ செழிப்பாய் மாற்றுகிற தேவன். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் எங்கள் வாழ்க்கையில வனாந்தரம் இருக்கும். பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு ஆசீர்வாதமான மழையை கொடுக்க மட்டும் இந்த வனாந்தர வாழ்க்கை இருக்கும். ஒரு நாளே அது மாறி போய்விடும். அப்போது பாழான எதெல்லாம் நாங்கள் குறைவு என்று சொன்னோமோ, எதையெல்லாம் பாழ் என்று சொன்னோமோ, எதெல்லாம் வேஸ்ட் என்று சொல்லி ஒதுக்கி வைத்திருந்தோமோ, எல்லாம் கனிதரும் ஒரு ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையை மாறும். இந்த பிள்ளைகளை அப்படியே ஆஸ்வதி. ஒருவேளை சிலர், நான் தனிமையில, என் குடும்பத்துல, என் வாழ்க்கையில, என் பொருளாதாரத்துல, என் சரீரத்துல, என்னுடைய படிப்புல, என்னுடைய வேலையில, ஏதோ ஒரு காரியத்துல வனாந்தரத்தை போன்ற தனிமையை அனுபவிக்கிறேன் என்று சொல்லலாம். இன்றைக்கு கர்த்தர் ஆசீர்வாதமான மழை அவருடைய வாழ்க்கையில கொடுப்பீராக. இவர்கள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். இவர்களோடு உள்ளவர்களும், இவர்களால் மற்றவர்களும் ஆசீர்வாதமா இருக்கும்படி கொடுக்கத்தக்கதாய், மற்றவர்கள் உதவி செய்யத்தக்கதாய்
இவளை ஆஸ்வதி. இயேசுவின் நாமத்திலே இந்த வார்த்தையை என்னோடு இணைந்து தியானித்த எல்லாரையும் ஆஸ்வதிக்கிறேன். இவளை ஆஸ்வாம இருக்க கர்த்தர் உதவி செய்யும். துதிக நம்ம மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.